வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு ரூட்டாக ட்ரை பண்ணி ஒரு சீரீஸாகவே போட்டுட்ருக்கோம். ஸோ அதுபடி இன்றைக்கி நான் விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய ஒரு லைனை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான லைன் தாங்க. எப்போ முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, திண்டுக்கல். ஸோ இந்த இடப்பட்ட ட்ராக்ஸில் ஏதாவது வேலை நடக்கும்போது சவுத் சைட்லேருந்து கிளம்பக்கூடிய எல்லா ட்ரெயினையும் முக்கியமாக பகல் ட்ரெயினை டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த ரூட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க, விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து பிரியக்கூடிய ஒன் ஆஃப் த பிரான்ச் லைனான விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை போய் ஸோ அங்கேருந்து சிவகங்கை, காரைக்குடி வரைக்கும் தான் இந்த ரூட்டை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எந்த ட்ரெயினை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயினான நம்பர் 06886 அண்ட் 56836. என்னடா ரெண்டு நம்பர் சொல்கிறேன், இப்போ ரெண்டு ட்ரெயினா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்ஸுக்கும் பழையபடி 56 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் நான் இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு நம்பர் சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு நம்பருமே ஒரே ட்ரெயின் தான். ஜனவரிக்கு அப்புறத்துலேருந்து இது 56 அந்த நம்பரில் வரும். இப்போதைக்கு இது 06886 தான். ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் ரேட் எல்லாம் நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு இதுதான் விருதுநகர் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ். ஏன்னா புது என்ட்ரன்ஸ் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமில் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் விருதுநகர் ஜங்ஷனோட பில்டிங். ஸோ நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தாங்க ரெடியாக தான் நிற்கி. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை புல் பண்ணிட்டு போக போகிறது இந்த ஈரோடு லோக்கோ ஷெட்டோட வேப் 1 தாங்க. நம்மளை இன்றைக்கி ஃபுல் ஜேர்னி புல் பண்ணிட்டு போக போகுது. ஸோ இன்றைக்கான இன்ஜின் இது தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடிய இந்த விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை ரூட். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா 2008 மீட்ரு கேஜில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு 2013 தான் ப்ராட் கேஜை பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரெயின் சர்வீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன ஒரு சோகம்னா இந்த ரூட்டுக்கு டெய்லி ட்ரெயின் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இந்த ட்ரெயின் டெய்லி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் சண்டே கிடையாது. ஸோ வாரத்தில் வந்து 6 நாள் தான் உண்டு. 7வது நாள் இந்த ட்ரெயினுக்கு லீவு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் டெய்லி ட்ரெயினே கிடையாது. ஸோ அந்த ரூட்டில் போகக்கூடிய மேஜர் ட்ரெயின் இது ஒன்று. நம்ம தாம்பரம் செங்கோட்டை, சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் இப்போது திருநெல்வேலி, சென்னை எக்மோர். ஸோ அந்த ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் தான் இந்த ரூட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் டைவர்ஷன் போட்டால் எல்லா ட்ரெயினும் இந்த ரூட்டில் தான் போகும். இன்ஃபேக்ட் நெல்லை எக்ஸ்பிரஸ் கூட இந்த ரூட்டில் போயிருக்கு. ஏன்னா மதுரை, திருச்சிராப்பள்ளியில் மேஜர் ஒர்க் நடக்கும்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் கூட இந்த ரூட்டில் போயிருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ரூட்டு டைவர்ஷனுக்கு நல்ல யூஸ் ஆகிட்டுருக்கு. மற்றபடி ட்ரெயின் சர்வீஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச், அதாவது விருதுநகர் டு காரைக்குடி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டிக்கெட் ஃபேரு 30 ரூபாங்க. இதே இது நீங்கள் இந்த வண்டிக்கு திருச்சி வரைக்கும் கூட டிக்கெட் எடுத்துக்கலாம் காரைக்குடி வழியாக. ஸோ அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா 50 ரூபா ஆகும். ஏன் திருச்சி வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா இந்த வண்டி இங்கேருந்து காரைக்குடி போனோடனே அங்கேருந்து 10 நிமிஷத்தில் காரைக்குடி திருச்சி வண்டியை கிளம்பிடும். ஸோ இது வந்து திருச்சிக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி தான். பட் இருந்தாலும் விருதுநகர்லேருந்து திருச்சிக்கு இந்த ரூட் ஷார்ட் ரூட் கிடையாது. மெயின் ரூட் நம்ம மதுரை, திண்டுக்கல். ஸோ அந்த ரூட் தான் ஷார்ட் ரூட்டு. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அருப்புக்கோட்டை மக்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயினில் நீங்கள் இங்கேருந்து ஏறினீங்கன்னா அங்கேருந்து மதுரை, ராமேஸ்வரம். ஸோ அப்படியும் மதுரை போகணுன்னா மானாமதுரை போய் மதுரை போகணுன்னாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். பட் அதெல்லாம் சுற்று ஒரு ட்ரை பண்ணணுன்னா பண்ணி பாருங்கள். திருச்சிக்கு 50 ரூபா, காரைக்குடிக்கு 30 ரூபா தாங்க. இங்கேருந்து சிவகங்கை எல்லா வழியாக போகும். ஸோ பார்க்கலாம் எப்பப்போ கிளம்புறாங்க, எப்படி போகுது அப்படின்ட்டு ஃபுல் ஜர்னி என் கூடயே வாங்க. அப்புறம் இந்த ட்ரெயினை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் முன்னாடி டெமோவாக தாங்க ஓடிட்டு இருந்தது. DEMU டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். ஸோ அந்த டெமோவாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக தான் இப்போது இந்த வண்டியை வந்து ICF கோச்சுக்கு மாற்றி
ஒரு இன்ஜின் போட்டு இழுத்துட்டு போகுது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெமோவாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நேம் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் காரைக்குடி டெமோன்னு தான் இருக்கும். ஆனால் இப்போது இது ஐசிஎஃப்பில் தான் ரன் ஆகுது. ஸோ ஒரு 12 பெட்டிக்கிட்ட நல்ல ஃப்ரீயாக ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ அந்த டெமோ வந்து சின்னதாக இருக்கும். பட் இது வந்து 12 பெட்டி இருக்கனால கொஞ்சம் நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போ விருதுநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 6:20க்கு கிளம்பிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் லைன்லேருந்து நம்ம பிரான்ச் லைனான அருப்புக்கோட்டைக்கு பிரிய வேண்டியது தான். நம்ம மதுரை லைன் அங்கே போயிடுச்சு. நம்ம அருப்புக்கோட்டை லைனில் அப்படி மெதுவாக ஏற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் தாண்டிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை தான். ஸோ அது கூடையில் வந்து மல்லன் கிணறு அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கு. அங்கெல்லாம் ஸ்டாப்பிங் கிடையாது. அந்த ஸ்டேஷன் இருக்கிற மாதிரியும் தெரில. அதே மாதிரி இந்த விருதுநகர் அருப்புக்கோட்டை ரூட்டு தாங்க தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகிற ரூட்டு. ஏன்னா இங்கே ஸ்பீட் லிமிட் வெறும் 60 தான். ஏன்னா இந்த நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால இங்கே இருந்து இன்னும் 60லேயே தான் போய்கிட்டே இருக்கும் ட்ரெயின். மானாமதுரை வரைக்கும் இதே நிலமை தான். அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் ஸ்பீடே எடுக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ 6:50க்கு அருப்புக்கோட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே தாங்க ஓரளவுக்கு நல்ல கூட்டம் ஏறி இருக்குது. இது வரைக்கும் ட்ரெயின் ஃப்ரீயாக தான் வந்தது.
ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இங்கே வெறும் 1 மினிட் ஹால்ட்டு தான், 2 மினிட்ஸ் டிலேயில் தான் வந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒரு 1 மினிட் ஹால்ட்டு, அப்புறம் கிளம்ப வேண்டியதான். பார்த்துருப்பீங்கள கூட்டத்தை. அருப்புக்கோட்டை மக்கள் தான் பெருசாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை, ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய ட்ரெயின்ஸ் தேவை. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயின்குள்ளே போகலாம். அருப்புக்கோட்டையை பற்றி இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருப்புக்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனாக மாறி இருக்க வேண்டியது. என்ன ஜங்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அருப்புக்கோட்டை வந்து ஒரு சந்திப்பு ரயில் நிலையமாக மாற வேண்டியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான். ஸோ தூத்துக்குடி மீளவிட்டான்லேருந்து ஒரு ட்ராக்கு அருப்புக்கோட்டை வந்து, ஸோ அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் இருந்தது. அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து மீளவிட்டான்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு ட்ராக் போட்டாங்க, ஒரு ஸ்டேஷன் கட்டினாங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் முடித்தாங்க. அதோடு சரி. அதுக்கப்புறம் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் அந்த இதுக்கு இல்லை. இந்தியன் ரயில்வேஸ் அந்த ரூட்டை வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த ரூட் மட்டும் வந்திருந்ததுன்னா அருப்புக்கோட்டை கூடிய சீக்கிரம் வந்து அருப்புக்கோட்டை சந்திப்பு ரயில் நிலையமாக மாறிடுங்க. ஸோ அது எப்போ வருதுங்கிறது தெரியல. இந்தியன் ரயில்வேஸ் கையில் தான் இருக்குது. ஸோ 7:03 திருச்சுழி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஊர் தான், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாலுகா தான் திருச்சுழி. ஸோ இங்கேயுமே லூப் லைன் எடுத்து தான் அரைவா இருக்குது திருச்சுழி. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தாங்க, பெருசாக கிராசிங் எதுவுமே வராது. இதே வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அருப்புக்கோட்டையில் வந்து தாம்பரஞ்சங்கோட்டை வேணால் கிராசிங் நடந்திருக்கும். பட் இப்போ நான் எடுக்கிறது சனிக்கிழமை. ஸோ அதனால் பெருசாக கிராசிங் எதுவும் இல்லை. மானாமதுரை, சிவகங்கை, ஸோ அந்த சைடு வேணால் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம்.
ஒரு 9 மினிட்ஸ் டிலேயில் நரிக்குடி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஊரை பற்றி தெரில, இது சின்ன ஊர் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷனுமே ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 3 ட்ராக்கு, 3 பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் லூப் லைன். அருப்புக்கோட்டை எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் திருச்சுழி இருக்குது. திருச்சுழி எப்படி இருந்தோ அது மாதிரி தான் நரிக்குடி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம மானாமதுரை ஜங்ஷன் தான். என்ன ரொம்ப ஸ்லோவாக போகுது. அருப்புக்கோட்டை வரைக்கும் ரொம்ப ஸ்லோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு ஆகிட்டு. ஸோ ஹார்ன் அடிச்சிட்டாங்க, பார்க்கலாம். பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா. அருப்புக்கோட்டையும் மெயின் லைன் நடு, இதுதான் மெயின் லைனாக இருந்தது. 2 பக்கம், அந்த பக்கம் ட்ராக்கு, இந்த பக்கம் ட்ராக்கு. ஸோ அதே மாதிரி தான் திருச்சுழி இருந்தது, அதே மாதிரி தான் இப்போ நரிக்குடியும் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு எல்லாம் வாங்கணுன்னா ஒன்று விருதுநகர்லேயே வாங்கிடணும். அதாவது விருதுநகரில் காலையில் 6:20 எனக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல. ஸோ சாப்பாடெலாம் அடுத்து மானாமதுரையில் தான் பார்க்கணும். உடையில் ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு கடை கூட கிடையாது. ஸோ அடுத்து வந்து மானாமதுரை தான் பார்க்கணும். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே மானாமதுரை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. 7:55 வர வேண்டியது 7:45 மானாமதுரை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அவ்வளோவோ கூட்டம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இதே வந்து வீக் டேஸாக இருந்தால் இந்த ட்ரெயின் காரைக்குடிக்கு போகுது, அழகப்பா யூனிவர்சிட்டி போகிற கூட்டம்லாம் நிறைய ஏறும். ஏன்னா இது டெமோவாக இருக்கும்போதும் நான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போது உட்காரக்கூட இடம் இல்லாமல் அந்தளவு கூட்டமாக இருந்தது. இப்போ கோச் எக்ஸ்ட்ரா போட்டனால அப்படி தெரியுதா, இல்லை வீக்கெண்டுனால, மோஸ்ட்லி வீக்கெண்ட்னால தான் அப்படி தெரியுது. ஸோ கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் வரும். ஸோ அது வந்து இதுக்கு கனெக்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் வரவங்க இதில் ஏறி திருச்சி போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் எதுவுமே இங்கே இருக்குது. ஸோ அது வரணும். அது வந்தக்கப்புறம் தான் நம்ம மேபி கிளம்புவோம்.
மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வண்டி வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை போகிற வண்டி வரும். நடுஸில் நம்ம வண்டி இருக்குங்க. ஸோ மானாமதுரைக்கு பிஃபோராகவே வந்ததுனால இங்கே கடை நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கேன். ஸோ பிஃபோராகவே வந்துட்டு 8 மணிக்கு தான் இங்கேருந்து டிபார்ச்சர். ஸோ மெதுவாக குடிச்சிட்டு ஏறலாம். இங்கே தான் கடை நிறைய இருக்குது. வர ரூட்டில் எங்கேயுமே கிடையாது விருதுநகருக்கு அடுத்தது. ஸோ இங்கே நீங்கள் வாங்கி குடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இனிமேல் நம்ம சிவகங்கை காரைக்குடி தாங்க. மானாமதுரை பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஜங்ஷன். மானாமதுரையிலிருந்து பரமக்குடி வழியாக ராமேஸ்வரம் ஒரு ட்ராக்கும், நம்ம இப்போ வந்த ரூட் அருப்புக்கோட்டை ரூட்டும், இங்கேருந்து திருப்போணம் வழியாக மதுரை போகிற ரூட்டும், மேலக்கொணக்குளம், சிவகங்கை, காரைக்குடி. ஸோ இப்படி ஒரு 4 ரூட் பிரிகிற மானாமதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த வண்டி வந்துட்டுருக்கு ராமேஸ்வரம் மதுரை. ஸோ அது வந்தக்கப்புறம் தான் நம்ம வண்டி எடுப்பாங்க. இது அஃபீஷியல் கனெக்ஷன் போல் தான் இருக்குது. ஏன்னா 8 மணிக்கு நமக்கு டிபார்ச்சர் டைம். பட் மணி 8:02 ஆகியும் இன்னும் டிபார்ட் ஆகலை. ஏன்னா அந்த வண்டி அரைவாகி அதிலேருந்து ஆட்கள் இங்கே வந்தக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஸோ சம்திங் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ராமேஸ்வரம் வண்டியில் ஏறி வந்தவங்க இது திருச்சிக்கு போகலாம். ஸோ இப்படி மாறினா மானாமதுரையில் இறங்கி மாறினா இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை போகிற வண்டி. ஸோ அங்கேருந்து ஆட்கள் இங்கே மாறுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி இப்போ நம்ம வண்டியில் போனோம்னா டேரெக்டாக திருச்சி வரைக்கும் போயிடலாம். அப்புறம் காரைக்குடி, சிவகங்கை, ஸோ ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் இங்கே தான் மாறுறாங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் கனெக்ஷனாகவே இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணி தான் டிபார்ச்சர் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம மானாமதுரை வரைக்கும் வந்தது ஒரு தனி ரூட்டு. இனிமேல் நம்ம போக போகிற ரூட்டு இந்த லெஜெண்டான போட்மெயில், சேது அவங்களாம் போகக்கூடிய ரூட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம்.
8:19 மேலே கொன்னக்குளம் ரயில்வே ஸ்டேஷன் நிறைவேறிச்சு. ஸோ மானாமதுரையிலேருந்து ரொம்ப பக்கம். ஸோ இதுக்கடுத்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் சிவகங்கை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஸோ பார்க்கலாம். எட்டு 32 சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ சிவகங்கை பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சிவகங்கை மாவட்டத்தோட தலைநகரம் இந்த ஊர் தான் சிவகங்கை. ஸோ சிவகங்கை நல்ல ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு, வெளிநாச்சியார்லாம் வாழ்ந்த இடம். ஸோ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி காலேஜுக்கு போகிற கூட்டமாக தான் இருக்கணும் ஐ திங்க். ஏன்னா கரெக்டாக இது காலேஜ் டைமுக்கு வருது பார்த்தீங்களா. ஸோ சிவகங்கையில் சரி கூட்டம். இப்போ எனக்கும் இடம் கிடைக்குமா என்னன்னு தெரியலை. ஸோ பார்க்கலாம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிஃபோராகவே காரைக்குடி வந்து ரீச் பண்ணிட்டாங்க. 9:25 தான் ஆகுது. ஆனால் நம்ம ஸ்கெடியூல் படி 9:30க்கு இங்கே வரணும். 9:25க்கெலாம் காரைக்குடி வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 0688 அப்படிங்கிற நம்பரில் காரைக்குடியிலிருந்து திருச்சி வரைக்கும் போக போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்ட் 2ல் பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 அடுத்த வாரம் வரும். ஸோ